Hello guys, welcome to Trisha Mathematics. I am Trisha and நம்ம class 11 refresher course module chemistry 5th lesson நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். 5th lesson acid bases and salt. ஆசிடுங்கிறது H plus ion சொல்லுவோம் and base பார்த்தீங்கன்னா OH minusனு வரும் இல்லையா, அது இப்போ ஆசிட் பேஸ் அண்ட் சால்ட்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆசிடுங்கிறது என்னென்னா, ஆசிட் வந்து சார் டேஸ்ட்டில் இருக்கும். சப்ஸ்டன்சஸ் வித் சார் டேஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆர் கால் ஆசிட். ஆசிட் அதோட சோர்ஸ்ன்னு பார்க்கும்போது அது என்னென்ன ஆசிட் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இப்போ ஆப்பிள்னா சோர்ஸில் நம்ம ஆப்பிள்னு பார்த்தோன்னா அதில் என்ன ஆசிட் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா மேலிக் ஆசிட், லெமனா சிட்ரிக் ஆசிட், கிரேப்னா டாட்டரிக் ஆசிட் அண்ட் டொமேட்டோனா பார்த்திங்கன்னா ஆக்சலிக் ஆசிட், வினிகருக்கு அசிட்டிக் ஆசிட், கர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாக்டிக் ஆசிட், நெக்ஸ்ட்டு ஆரஞ்சுக்கு அஸ்கார்டிக் ஆசிட், டீக்கு வந்து டானிக் ஆசிட் அண்ட் ஸ்டொமக் ஜூஸுக்கு பார்த்திங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், ஸ்ட்ரிங் ஆஃப் ஆண்ட் அண்ட் பீக்கு வந்து ஃபார்மிக் ஆசிட். அக்கார்டிங் டு ஹெர்ஹனியஸ் தியரம் பார்த்திங்கன்னா ஆசிடுங்கிறது சப்ஸ்டன்ஸ் அதில் வந்து விச் ஃபர்னிஷஸ் ஹெச் ப்ளஸ் அயான்ஸ் இல்லைன்னா hydronium ions in aqueous solution. They contain one or more replaceable, இதில் பார்த்தீங்கன்னா என்ன கண்டெயின் ஆயிருக்குன்னா ஒன் ஆர் மோர் ரீப்ளேசபிளான ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் கண்டெயின் ஆயிருக்கும். எக்ஸாம்பிள் HCl aqueous gives H ப்ளஸ்ஸும் ப்ளஸ் Cl மைனஸ்னு இங்கே கொடுத்துருக்காங்க. எக்ஸப்ஷன் CH4 and NH3 எக்ஸெட்ரா இதில் எக்ஸப்ஷன். Ions formed by acid. Next topic acidic acid, அதில் molecular formula வந்து CH3COOH and formic acid HCOOH, nitric acid HNO3, sulfuric acid வந்து H2SO4 and phosphoric acid பார்த்திங்கன்னா H3PO4. ion formed and next பார்த்திங்கன்னா number of replaceable atom கொடுத்துருக்காங்க. H ப்ளஸ்னா CH3COO மைனஸ், அப்போ இது வந்து எல்லாமே அயான் ஃபார்ம்ட். அப்போ இது H ப்ளஸ்னா HCOO மைனஸ், நெக்ஸ்ட் H ப்ளஸ்ன்னு NO3 மைனஸ்னு வரும். நெக்ஸ்ட்டு 2H ப்ளஸ்னா SO4 மைனஸ் 3 மைனஸ்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு 3H ப்ளஸ்னா PO4 மைனஸ் 3, அதாவது 3 மைனஸ். அதில் ரீப்ளேசபிள் நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் வந்து 1, நைட்ரிக்கு 1, சல்ஃபியூரிக் ஆசிட்க்கு பார்த்திங்கன்னா 2 அண்ட் பாஸ்போரிக் ஆசிட்க்கு இதுக்கு 3. நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆசிட் ஆர் கிளாஸிஃபைட் இன் டிஃப்ரெண்ட் வேஸ் as given below. ஆசிட் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வேஸில் கிளாஸிஃபை ஆகுது. என்னென்னா பேஸ்ட் ஆன் த சோர்ஸை பொறுத்து அண்ட் பெசிசிட்டியை பொறுத்து. சோர்ஸை பொறுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாக இருக்குது. ஒன்று ஆர்கானிக், இன்னொன்று வந்து இன்ஆர்கானிக். ஆர்கானிக் ஆசிட் அண்ட் இன்ஆர்கானிக், இல்லைனா இது மினரல் ஆசிட்னு சொல்லலாம். இப்போ இந்த ஆர்கானிக் ஆசிடில் ஆசிட் ப்ரெசன்ட் இன் பிளான்ஸ் அண்ட் ஆர்கானிக் ஆசிட்னாலே பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸில் இருக்கிற ஆசிட்ஸு சொல்லலாம், லிவிங் திங்ஸ். அப்போ எக்ஸாம்பிள் HCOOH அண்ட் CH3COOHன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்ஆர்கானிக் ஆசிட் ஆர் மினரல் ஆசிடில் ஆசிட் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் ராக்ஸ் அண்ட் மினரல்ஸ் மூலயமா ப்ரிப்பேர் ஆகிற ஆசிட்ஸ் எல்லாம் சொல்லலாம். எக்ஸாம்பிள் HCl, HNO3 அண்ட் H2SO4. நெக்ஸ்ட்டு பேஸ்ட் ஆன் த பெசிசிட்டியை பொறுத்து 3 இதாக இருக்குது. மோனோ பேசிக் ஆசிட், டைபேசிக் ஆசிட் அண்ட் ட்ரைபேசிஸ் ஆசிட், மொத்தம் 3 இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் மோனோனா ஆசிட் தட் கண்டெயின்ஸ் ஒன்லி ஒன், மோனோனாலே ஒன்றுன்னு அர்த்தம். அப்போ ஆசிட் தட் கண்டெயின் ஒன்லி ஒன் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா ஆட்டம் பர் மாலிகுல், அதுதான் பார்த்திங்கன்னா மோனோபேசிக் ஆசிட். எக்ஸாம்பிள் HCl, அதுக்கப்புறமா HNO3. நெக்ஸ்ட் டைபேசிக் ஆசிடில் ஆசிட் விச் கிவ்ஸ் 2 hydrogen ion of the acid in solution. Example H2SO4 ஒன்று and H2CO3 ஒன்று. Next tribasic acid acid which gives 3 hydrogen ion per molecule of the acid in solution. ட்ரைனாலே 3ன்னு அர்த்தம். அப்போ acid which gives 3 hydrogen ion per molecule of the acid in solution. Example H3PO4. Next based on ionization பொறுத்து, based on the ionization acid get ionized in water. acid பார்த்தீங்கன்னா எதில் அயனைஸ் ஆகும்னா வாட்டரில் அயனைஸ் ஆகும். ப்ரொடியூசஸ் H ப்ளஸ் அயான் கம்ப்ளீட்லி இல்லைனா பார்ஷியலியாக இருக்கும். அப்போ பேஸ்ட் ஆன் த அயனைசேஷனை பொறுத்து ஸ்ட்ராங் அண்ட் வீக் ஆசிட்ஸ்ன்னு இருக்கும். ஸ்ட்ராங் ஆசிட்ஸ்ன்னு பார்க்கும்போது ஆசிட் தட் அயானைஸ் கம்ப்ளீட்லி இன் வாட்டரில் கம்ப்ளீட்லி அயானைஸ் ஆகும், அது HCl. இது வந்து ஸ்ட்ராங் ஆசிட் ஆகும். அண்ட் ஆசிட் தட்
அயனைஸ் பார்ஷியலி இன் வாட்டரில் பார்த்தீங்கன்னா இது வந்து வீக் ஆசிட். எக்ஸாம்பிள் CH3COOHன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒன் பேஸ்ட் ஆன் த கான்சன்ட்ரேஷனை பொறுத்து இதை கான்சன்ட்ரேட்டட் ஆசிட் அண்ட் டைல்யூட் ஆசிட்னு இருக்குது. இதில் இட் ஹேஸ் ரிலேட்டிவ்லி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஆசிட் டிசால்வ்டு இன் சால்வெண்ட். அதாவது ஆசிடோட கண்டென்ட் அதிகமாகவும் இருக்கும், சால்வெண்ட் இது வந்து ஸ்லோவாக அந்த மாதிரி. இட் ஹேஸ் relatively large amount of acid இருக்கும், அந்த high acid dissolved in a solvent, and dilute acid it has relatively smaller amount of acid வந்து லெஸ்ஸாக இருக்கும் dissolved in solvent. next one properties of acid உடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னா இது வந்து sour taste இருக்கும், and the aqueous solution conduct electricity வந்து அதோட aqueous solution conduct பண்ணும், and since they contain ions. ஆசிட் டர்ன் ப்ளூ லிட்மஸ் டூ ரெட். ஆசிட் பார்த்திங்கன்னா ப்ளூ லிட்மஸ் டூ ரெட்டுக்கு வந்து மாறும். ஆசிட் ரியாக்ட் வித் ஆக்டிவ் மெட்டல்ஸ் டு கிவ் ஹைட்ரஜன் கேஸ். அதாவது இப்போ ஆசிட் பார்த்திங்கன்னா மெட்டலோட ரியாக்ட் ஆகும் போது, ஆசிட் வந்து மெட்டலோட ரியாக்ட் ஆகும் போது மெட்டல் கேஸ் ப்ளஸ் ஹைட்ரஜன் பார்த்திங்கன்னா லிபரேட் பண்ணும், கிவ்ஸ் ஹைட்ரஜன் கேஸ். அதுதான் இங்கே மெட்டல் பார்க்கும்போது இங்கே ஜிங்க் ZN கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஆசிட் 2HCl gives ZnCl2 plus H2 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஆசிட் ரியாக்ட் வித் மெட்டல் கார்பனேட் அண்ட் மெட்டல் ஹைட்ரஜன் கார்பனேட் டு கிவ் கார்பன் டை ஆக்சைடு. இப்போ கார்பனேட்டும் ஆசிடும் ரியாக்ட் ஆகும் போது, மெட்டல் கார்பனேட்டும் ஆசிடும் ரியாக்ட் ஆகும் போது இது பார்த்தீங்கன்னா மெட்டல் சால்ட் ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் CO2 வந்து பார்த்திங்கன்னா CO2வை கிவ் பண்ணுது, அண்ட் மெட்டல் ஹைட்ரஜன் கார்பனேட் டு கிவ் கார்பன் டை ஆக்சைடு. எக்ஸாம்பிள் வந்து Na2CO3 ப்ளஸ் 2HCl gives 2NaCl ப்ளஸ் H2O ப்ளஸ் CO2. நெக்ஸ்ட் ஒன் ஆசிட் ரியாக்ட் வித் மெட்டாலிக் ஆக்சைடு டு கிவ் அ சால்ட் அண்ட் வாட்டர். ஆசிட் வந்து ஆக்சைடோட ரியாக்ட் ஆகும் போது சால்ட்டையும் வாட்டரையும் பார்த்திங்கன்னா கொடுக்குது. அப்போ CaO ப்ளஸ் H2SO4 gives CaSO4 ப்ளஸ் H2O வாட்டர் வருது. நெக்ஸ்ட் ஒன் ஆசிட் ரியாக்ட் வித் பேஸ். ஆசிடும் பேஸும் ரியாக்ட் ஆச்சுன்னா அது வந்து நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் வந்துடும், டு கிவ் அ சால்ட் அண்ட் வாட்டரை தரும். அதாவது HCl ப்ளஸ் NaOH gives NaCl ப்ளஸ் H2O. இது வந்து நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் ஒன் யூசஸ் ஆஃப் ஆசிட். ஆசிடோடைய யூசஸ் எல்லாம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட். இந்த சல்ஃபியூரிக் ஆசிட்னா கெமிக்கல்லே ஒரு கிங் ஆஃப் கெமிக்கல் தான் இந்த சல்ஃபியூரிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதோட ப்ரிப்பரேஷன் ஆஃப் மெனி அதர் காம்பவுண்ட், இட் இஸ் யூஸ்ட் இன் அ ப்ரிப்பரேஷன். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நிறைய காம்பவுண்ட்ஸை வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் மெனி அதர் காம்பவுண்ட்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இது எங்கே யூஸ் ஆகுதுன்னா கார் பேட்டரிஸ் எல்லாமே யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் acid is used as a cleaning agent in toilets. இதெல்லாம் cleaning agent-ஆக இருக்குது. citric acid வந்து preparation of effervescent salt and food preservative-க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. and azelaic acid வந்து clean iron and manganese deposit from the quartz crystal. இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. and it is also used as bleach for wood and removing black stains remove பண்ணுறதுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் நைட்ரிக் ஆசிட் வந்து மேனுஃபேக்சர் ஆஃப் ஃபர்டிலைசர், டைசஸ் அண்ட் பெயிண்ட் அண்ட் ட்ரக்ஸ் இதோட மேனுஃபேக்சர் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் கார்போனிக் ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா ஏரியேட்டட் ட்ரிங்க்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் டார்டரிக் ஆசிடுங்கிறது பேக்கிங் பவுடர், அதாவது இது பேக்கரிக்கு அந்த இடத்துல எல்லாமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் ஆக்வாரகியா. இது வந்து பார்த்திங்கன்னா சொல்யூஷன் ஆஃப் நைட்ரோஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னு சொல்லலாம். இது அதாவது கிங்ஸ் வாட்டர். இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் நைட்ரிக் ஆசிட் ப்ரிப்பேர்ட் ஆப்டிமலி இன் மோலார் ரேஷியோ ஆஃப் 3:1 ரேஷியோவில் இது ப்ரிப்பேர் ஆகுது. அதாவது அது பார்த்திங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் நைட்ரிக் ஆசிடும். அப்போ 3:1 அந்த ரேஷியோ பார்த்திங்கன்னா 3:1. இது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் இது வந்து நைட்ரிக் ஆசிட். இதோட யூசஸ்ன்னு பார்க்கும்போது இட் இஸ் யூஸ்டு chiefly to dissolve noble metals such as gold, silver and platinum. இந்த கோல்ட், சில்வர் அண்ட் பிளாட்டினம் இது எல்லாத்தையுமே டிசால்வ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இட் இஸ் யூஸ்டு ஃபார் க்ளீனிங் அண்ட் ரிஃபைனிங் கோல்டுடைய ரிஃபைனிங் அண்ட் க்ளீனிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பேசஸ்ங்கிறது என்னென்னா
இது base are the substance that ionize in water to form hydroxyl ions. அதாவது OH minus ions. இது basis பார்த்தீங்கன்னா substance ionize in waterல இது வந்து அயோனைஸ் ஆகும். எதை ஃபார்ம் பண்ணுறதுக்குன்னா இந்த OH மைனஸை ஃபார்ம் பண்ணுறதுக்காக, இந்த OH மைனஸ் அயோனை ஃபார்ம் பண்ணுறதுக்காக. அண்ட் பேசஸ் தட் ஆர் சொல்யூபிள் இன் வாட்டர். பேசஸ் வந்து வாட்டரில் சொல்யூபிள் ஆச்சுன்னா அதெல்லாம் ஆல்கலீஸ்னு சொல்கிறாங்க. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பேசஸ் வந்து பேஸ்ட் ஆன் த அசிடிட்டி பொறுத்து இது 3 இருக்குது. மோனோ acidic base, diacidic base and triacidic base. Monoacidic baseங்கிறது base that ionize in water to give 1 hydrogen ion per molecule. இதுதான் monoacidic base. Example NaOH and அதுக்கப்புறமா KOH. Next diacidic baseங்கிறது டைனா 2ன்னு அர்த்தம் இல்லையா? இப்போ base that ionize in water, base வந்து water ionize ஆகுது to give 2 molecule கொடுக்கறதுக்காக. அப்போ CaOH2 and MgOH2ன்னு இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் triacidic base. இந்த triacidic baseங்கிறது base that ionize in water எதுக்குன்னா to give 3 hydrogen ion per molecule. 3 ஹைட்ரஜன் அயோனை கொடுக்க. எக்ஸாம்பிள் AlOH3ன்னு இருக்கு இல்லையா? இதுதான் இதுக்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஒன் பேஸ்ட் அந்த கான்சன்ட்ரேஷனை பொறுத்து இது 2 இருக்குது. கான்சன்ட்ரேட்டட் alkali and dilute alkali. And alkali having a relatively high percentage of alkali in its aqueous solution higher இருந்துச்சுன்னா அது concentrated alkali. Next alkali having a relatively low percentage of alkali in aqueous solution இருந்துச்சுன்னா அது dilute alkaline இருக்கு. Next one based on the ionization பொறுத்து strong bases and weak bases பிரியுது. Bases which ionize completely in aqueous solution இது எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கும். எக்ஸாம்பிள் NaOH, KOH அண்ட் ionize partially in aqueous. எக்ஸாம்பிள் வந்து NH4OH and CaOH2 இதெல்லாம் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பேசஸ். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பேஸிஸில் என்னென்ன வரும்னா தே ஹாவ் அ பிட்டர் டேஸ்ட். பேஸ் வந்து பிட்டர் டேஸ்ட் இருக்கும். அண்ட் தே அக்வாஷியஸ் சொல்யூஷன் ஹேஸ் சோப்பி டச் இருக்கும். அண்ட் தே டர்ன் ரெட் லிட்மஸ்லேருந்து ப்ளூவாக மாறும். இது பேசஸ் வந்து தேர் அக்வாஷியஸ் சொல்யூஷன் வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் பேசஸ் வந்து மெட்டலோட ரியாக்ட் ஆகும். பேஸ் ப்ளஸ் மெட்டலோட ரியாக்ட் ஆகும் போது என்ன ஃபார்ம் பண்ணுதுன்னா சால்ட்டையும் அண்ட் வாட்டரை, அதாவது ஹைட்ரஜனை வந்து பார்த்திங்கன்னா லிபரேட் பண்ணுது. எக்ஸாம்பிள் ஜிங்க் கொடுத்துருக்காங்க. Zn+2NaOH gives Na2ZnO2 + H2வை லிபரேட் பண்ணுது. பேசஸ் ரியாக்டிவ் வித் நான் மெட்டாலிக் ஆக்சைடோட ரியாக்ட் ஆகும்போது டு ப்ரொடியூஸ் சால்ட் அண்ட் வாட்டரை ப்ரொடியூஸ் பண்ணுது. CaOH2 + CO2 gives CaCO3 + H2O. நெக்ஸ்ட் ஒன் பேஸ் ரியாக்டிவ் வித் ஆசிட். பேஸ் வந்து ஆசிடோட ரியாக்ட் பண்ணும்போது சால்ட்டையும் வாட்டரையும் ஃபார்ம் பண்ணுது. பேஸ் ரியாக்டிவ் வித் ஆசிட் அண்ட் பேஸ் இது ரெண்டும் ரியாக்ட் ஆச்சுனால நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன்னு வந்துடும். அப்போ KOH + HCl gives HCl + H2Oன்னு இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஆன் ஹீட்டிங் வித் அமோனியம் சால்ட். ஹீட் பண்ணும்போது பேசஸ் வந்து அமோனியம் கேஸை லிபரேட் பண்ணும். அதாவது NaOH + NH4Cl gives NaCl + H2O + NH3 liberated. நெக்ஸ்ட் ஒன் பேசஸோடைய யூசஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சோடியம் ஹைட்ராக்சைடு இஸ் யூஸ்ட் இன் மேனுஃபேக்சர் ஆஃப் சோப்புக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் ஆகுது. அண்ட் ஒயிட் வாஷிங் ஆஃப் பில்டிங்க்கு வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு யூஸ் ஆகுது. அண்ட் ஸ்டொமக் டிஸார்டர் ஒரு மெடிசனாக மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் கிரீஸ் ஸ்டெயின் வந்து கிளாத்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக அமோனியம் ஹைட்ராக்சைடு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு டெஸ்ட் ஃபார் ஆசிட் அண்ட் பேசஸ். ஆசிட் பேஸ் இண்டிகேட்டர்ஸ், அதாவது லிட்மஸால் அண்ட் ஃபினாப்தலின் அண்ட் மெத்தில் ஆரஞ்ச் இதெல்லாம் யூஸ் பண்ணி அது கலர் வந்து எப்படி இருக்கும் பேஸில் அண்ட் ஆசிடில் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். அப்போ லிட்மஸ் யூஸ் பண்ணும்போது ஆசிட் கலர் வந்து ப்ளூ டு ரெட்டில் இருக்கும், ஃபினாப்தலினில் கலர்லெஸ்ஸாக இருக்கும், அண்ட் மெத்தில் ஆரஞ்சில் பிங்க் கலரில் இருக்கும் ஆசிட். நெக்ஸ்ட் அதே இது பேஸில் பார்க்கும்போது லிட்மஸில் வந்து ரெட் டு ப்ளூ வந்து லிட்மஸ் சேஞ்ச் ஆகும். அண்ட் ஃபினாப்தலின் பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு மெத்தில் ஆரஞ்சு வந்து பேஸில் வந்து எல்லோவில் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் pH ஸ்கேல். pH ஸ்கேலுங்கிறது என்னென்னா ஸ்கேல் ஆஃப் மெஷரிங் ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன். இப்போ ஒரு சொல்யூஷனில் இருக்க ஹைட்ரஜன் அயானோட கான்சன்ட்ரேஷனை மெஷர் பண்ணுற ஸ்கேல் தான் pH ஸ்கேல். அப்போ ஆசிட் வந்து
pH வந்து less than 7 இருக்கும் and base வந்து greater than 7 இருக்கும் pH value and neutral solution has pH வந்து equal to 7 இருக்கும் neutral solutionக்கு. Next one salts. Saltsனா salt are the product of the reaction between. Salt வந்து base and acid and base உடைய product reaction தான் பார்த்தீங்கன்னா salt are the product of reaction between acid and bases. Salt produce positive ion and negative ion when dissolved in water. Salt வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணா positive and negative ion எப்பனா when dissolved in water dissolve ஆகும்போது. Next water of crystallization. Water of crystallization ல many salt வந்து crystals found ஆகும் found as crystal with water molecule. These water molecule தான் நம்ம என்ன சொல்றோம்னா water of crystallization. The salt that contain water of crystallization. ஒரு saltல water of crystallization contain இருந்துச்சுன்னா அதை வந்து hydrated salt no. The number of molecules of water hydrated to a salt is indicated after a dot in its chemical formula. அதாவது example CuSO4 dot 5H2 ஒன்று இருக்கு. அதாவது copper sulfate 5ங்கிறது பார்த்தீங்கன்னா pentahydrite. காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட் இது பார்த்தீங்கன்னா ப்ளூவில் இருக்கும். ஏன்னா திஸ் வாட்டர் ஆஃப் crystallization makes the copper sulfate வந்து ப்ளூவில் மாற்றிடும். when it is heated ஹீட் பண்ணும்போது it loses its water molecule. வாட்டர் மாலிகுலை லாஸ் பண்ணி இது வந்து become white கலரில் மாறிடும். நெக்ஸ்ட் சால்ட் வந்து do not contain water crystallization அதில் contain ஆகலைன்னா do not contain water crystallization வந்து என்னென்னா is called as anhydrous saltன்னு சொல்லுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் சால்ட். சால்ட் எப்படிலாம் ஐடென்டிஃபை பண்ணலாம்? ஃப்ளேம் டெஸ்ட் மூலயமா த டேஸ்ட் ஆஃப் மிக்சர் வித் கான்சன்ட்ரேட்டட் HCl introduced into the flame. அதாவது கலர் ஆஃப் தி ஃப்ளேமும் இன்ஃபரன்ஸும் கொடுத்துருக்காங்க. பிரிக் ரெட் எப்போ Ca2+, கோல்டன் எல்லோ வந்து Na+ அப்போ அண்ட் பிங்க் வயலட் பார்த்தீங்கன்னா K+ அண்ட் க்ரீன் ஃப்ளஷஸ் வந்து Zn2+ இருக்கு. when HCl is added with a carbonate salt, HCl வந்து கார்பனேட் சால்ட்டோட ஆட் ஆகும் போது it gives off CO2 gas with brisk effervescence கொடுத்துருக்காங்க. brisk effervescence. uses of salt. சால்ட்டோடைய யூசஸ் காமன் சால்ட் வந்து சோடியம் குளோரைட் NaCl. இட் இஸ் ஃபுட் ப்ரிசர்வேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வாஷிங் சோடா சோடியம் கார்பனேட் Na2CO3. இட் இஸ் யூஸ்டு இன் சாஃப்டனிங் ஹார்ட் வாட்டர் சாஃப்டனிங் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் பேக்கிங் சோடா சோடியம் bicarbonate NaHCO3. It is used in soda acid fire extinguisher இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இட் நியூட்ரலைஸ் எக்ஸஸ் ஆசிட் இன் தி ஸ்டொமக் அண்ட் ப்ரொவைட் ரிலீஃப். இது வந்து எக்ஸஸாக இருக்க ஆசிட் ஸ்டொமக்கில் இருக்கிறத வந்து நியூட்ரலைஸ் பண்ணுது அண்ட் ப்ரொவைட் ரிலீஃபை வந்து தருது. நெக்ஸ்ட்டு பேக்கிங் பவுடர். பேக்கிங் பவுடருங்கிறது மிக்சர் ஆஃப் பேக்கிங் சோடா அண்ட் டார்டரிக் ஆசிட் இது ரெண்டோட மிக்சர் தான் இந்த பேக்கிங் பவுடருங்கிறது. இட் யூஸ் டு மேக் கேக்ஸ் பிரெட் அண்ட் சாஃப்ட் அண்ட் ஸ்பான்ஜியாக இருக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் ப்ளீச்சிங் பவுடர் கால்சியம் ஆக்சிக்ளோரைடு CaOCl2. இட் இஸ் யூஸ்டு ஆஸ் டிஸ்இன்ஃபெக்டண்ட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ங்கிறது கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட் CaSO4.2H2O. It is used for plastering bones யூஸ்ஃபுல்லாக இருக்குது அண்ட் மேக்கிங் கேஸ்ட் ஆஃப் ஸ்டாச்சூஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி அண்ட் அசஸ்மெண்ட்கான ஆன்சர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டியில் ஃபர்ஸ்ட் ஒன் டேக் a 10 ml of dilute HCl in a test tube and add a few pieces of zinc granules into it. What do you observe? 10 ml of dilute hydrochloric acid வந்து டெஸ்ட் டியூப்பில் வச்சுட்டு அண்ட் ஆட் அ ஃபியூ பீசஸ் ஆஃப் ஜிங்க் கிரானியூல்ஸை வந்து அதில் போட சொல்கிறாங்க. அண்ட் என்ன அதுலேருந்து என்ன அப்சர்வ் ஆகும்? வாட் டு யூ அப்சர்வ்? என்ன அப்சர்வ் பண்ணுறோன்னு கேட்டிருக்காங்க. இது ரெடி பண்ணும்போது என்ன ஈக்குவேஷன் வரும்னா நம்மளுக்கு அதாவது ஜிங்க் Zn solid ப்ளஸ் 2HCl அதாவது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் gives 2 அதாவது ZnCl2 ப்ளஸ் H2 வந்து லிபரேட் ஆகும். அதாவது when dilute hydrochloric acid வந்து கிரானுலேட்டட் ஜிங்கோட ஆட் ஆகும் போது டெஸ்ட் டியூப்பில் ப்ளேஸ் பண்ணணும்னா கலர்லெஸ்ஸாகவும் அண்ட் ஆர்டர்லெஸ்ஸாகவும் கேஸ் பார்த்திங்கன்னா எவால்வ் ஆகும் பபிள்ஸ் வரையா வித் பபிள்ஸ். செகண்ட் கொஸ்டின்
Collect the following samples from the chemistry lab: HCl, H2SO4, HNO3 and NaOH and KOH. Take 2 ml of each solution in a test tube and test with a litmus paper and indicate a phenolphthalein and a methyl orange. இப்போ ஒவ்வொரு இதையும் கொடுத்துருக்காங்க, NaCl, H2 இதெல்லாம் கொடுத்துருக்காங்களே, இது எல்லாத்தையுமே 2 ml எடுத்து டெஸ்ட் டியூப்பில் வச்சு அண்ட் டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க லிட்மஸ் பேப்பர் மூலயமா, ஃபினாப்தலின் மூலயமா அண்ட் மெத்தில் ஆரஞ்சு மூலயமா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆசிடும் இருக்குது, இதில் பேஸும் இருக்குது. ஆசிட் தனியாக எழுதிக்கலாம், பேஸ் தனியாக எழுதிக்கலாம். அதை வச்சு அந்த லிட்மஸ் என்னென்னமா மாறும் அண்ட் ஃபினாப்தலின் அண்ட் மெத்தில் ஆரஞ்சு இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆசிடில் வந்து HCl வரும், H2SO4 வரும் அண்ட் HNO3 வரும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆசிடில் வரும். அப்போ அதோட லிட்மஸ்ன்னு பார்க்கும்போது லிட்மஸ் வந்து ப்ளூ டு ரெட்டாக மாறும். அண்ட் ஃபினாப்தலின் பார்த்திங்கன்னா கலர்லெஸ்ஸாக இருக்கும் அண்ட் மெத்தில் ஆரஞ்சு வந்து பிங்க் கலரில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பேஸுன்னு சொல்லும் போது NaOH அண்ட் KOH இது ரெண்டும் பார்த்திங்கன்னா பேஸில் இருக்கும். அப்போ அதோட லிட்மஸ் வந்து ரெட் டு ப்ளூவாகவும் அண்ட் ஃபினாப்தலின் பிங்க் கலர்லேயும் அண்ட் மெத்தில் ஆரஞ்சு பார்த்திங்கன்னா எல்லோவாகவும் இருக்கும். நம்ம இந்த டேபிளர் காலமில் பார்த்தோம் இல்லையா, இந்த டேபிளர் காலமில் ஆசிட்க்கு பேஸுக்குன்னு பார்த்தோம் இல்லையா, இதுதான் அங்கேயும் வரும். தேர்ட் கொஸ்டின்: boil about 100 ml of ground water in a vessel to dryness. பாயில் பண்ண சொல்லியிருக்காங்க 100 ml of ground water ஒரு வெசலில் அண்ட் டு ட்ரைனஸ் ஆஃப்டர் ஆல் த வாட்டர் எவாப்ரேட் ஆனதுக்கப்புறமா அந்த இன்னர் வெசல் என்ன அப்சர்வ் பண்ணுறோம் அண்ட் கேன் யூ அப்சர்வ் எனி டெபாசிட், ஏதாவது கடைசியில் டெபாசிட் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக டெபாசிட் ஆகிருக்கும். ஏன்னா this is the deposit of dissolved salt present in water. வாட்டரில் ப்ரெசண்ட் ஆகிருக்க dissolved salt தான் கடைசியில் பார்த்திங்கன்னா டெபாசிட் ஆகிருக்கும். கடைசியில் அதுதான் பார்த்திங்கன்னா டெபாசிட்டும் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் அசஸ்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் ஒன், கிவ் தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் pH ஆஃப் சாயில் இன் அக்ரிகல்ச்சர். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் pH வந்து சாயிலை இன் அக்ரிகல்ச்சரில் கேட்டிருக்காங்க. pH தான் பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான சாயிலுக்கு ஒரு வெரி இம்பார்ட்டண்ட்டாகவே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, இப்போ சிட்ரஸ் ஃப்ரூட்டுன்னு இருந்துச்சுன்னா அது வந்து அல்கலைன் சாயில்லையும் அண்டு வைல் ரைஸுக்கு நம்ம பார்க்கும்போது அதில் என்ன ரெக்வயர் ஆகும்னா அசிடிக் சாயில் இந்த மாதிரி சாயிலும் அண்ட் சுகர் கேனில் நியூட்ரலான சாயிலும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சாயிலே நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குது. அப்போ சாயிலோட pHஐ ரெகுலேட் பண்ணுறதுக்கு பிளான்ட் நியூட்ரிஷன் அவைலபிலிட்டி பை கண்ட்ரோலிங் த கெமிக்கல் ஃபார்ம் ஆஃப் த டிஃப்ரெண்ட் நியூட்ரிஷன் அண்ட் ஆல்சோ இன்ஃப்ளூயன்ஸ் தி கெமிக்கல் ரியாக்ஷனையும் இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், டிஃப்ரென்ஷியேட் ஹைட்ரேட் அண்ட் அன்ஹைட்ரேட்டட் சால்ட்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹைட்ரேட் அண்ட் அன்ஹைட்ரேஷன் எழுதிட்டோம்னா சால்ட் தட் கண்டைன் வாட்டர் கிறிஸ்டலைசேஷனை கண்டைன் பண்ணிடுச்சுன்னா அது ஹைட்ரேட்டட்னும் அண்ட் டு நாட் கண்டைன் வாட்டர் கிறிஸ்டலைசேஷன்னா அது அன்ஹைட்ரேட்டட் சால்ட்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அதுக்கப்புறமா when hydrated salt வந்து ஹீட் பண்ணும்போது வாட்டர் மாலிகுல் வந்து எவாப்ரேட் ஆகும். ஆனால் அதே இதுக்கு அன்ஹைட்ரேஷனுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து எவாப்ரேட் ஆகாது. நோ வாட்டர் எவாப்ரேஷன் இதில் இருக்காது. இது வந்து ஹைட்ரேட்ஸ்னு இது வந்து அன்ஹைட்ரேட்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், sulfuric acid is called king of chemicals. Why it is called so? ஏன் இது king of chemicals னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. sulfuric acidங்கிறது king of chemicals because இது வந்து preparation of many other compound மூலயமா ஆனது தான். ஸோ இது வந்து king of chemicals னு சொல்லுவோம். used in the preparation of many other compound. It is used in car batteries யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், what is basicity and acidity ன்னு கேட்டிருக்காங்க. the acidity of bases in the number of hydroxyl ion that the base molecule can produce in the aqueous solution. basicity of acid is the number of hydrogen ion that the compound can produce in aqueous solution. Fifth question, classify the acids based on ionization and give example. ஆசிட் பேஸ்ட் ஆன் அயோனைசேஷனை வந்து கிளாஸிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ பேஸ்ட் ஆன் அயோனைசேஷனை பொறுத்து ஆசிட் கெட் அயோனைஸ்டு இன் வாட்டர் ப்ரொடியூஸ் H+ அயன் கம்ப்ளீட்லி ஆர் பார்ஷியலி. அப்போ ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் வீக் ஆசிட்னு வரும். அப்போ ஆசிட் தட் அயோனைஸ் கம்ப்ளீட்லி இன் வாட்டருங்கிறது எக்ஸாம்பிள் HCl அண்ட் வீக் ஆசிட்ங்கிறது ஆசிட் தட் அயோனைஸ் பார்ஷியலி இன் வாட்டர் வந்து எக்ஸாம்பிள் CH3COOH. நெக்ஸ்ட் ஒன், கிவ் தி யூசஸ் ஆஃப் அக்வா ரிஜியா கேட்டிருக்காங்க. யூசஸ் ஆஃப்
இந்த அக்வரிஜியாங்கிறது இட் இஸ் யூஸ்டு chiefly to dissolve noble metals. நம்ம பார்த்து நோபிள்ஸ் மெட்டல்ஸ் such as gold, silver and platinum இது எல்லாத்தையும் டிசால்வ் பண்ணுறதுக்கும் அண்ட் ரிஃபைனிங் அண்ட் க்ளீனிங் கோல்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் டிஸ்கிரைப் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் வித் எக்ஸாம்பிள். வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷனை டிஸ்கிரைபும் அண்ட் அதை வித் எக்ஸாம்பிளும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. மெயினே சால்ட் வந்து கிறிஸ்டல்ஸாக வித் ஃபவுண்ட் ஆஸ் கிறிஸ்டல் வித் வாட்டர் மாலிகுல். இந்த வாட்டர் மாலிகுலை தான் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் சொல்கிறோம். சால்ட் தட் கம்பைன் ஆஃப் வாட்டர் கிறிஸ்டலைசேஷன் வந்து ஹைட்ரேட்டட் சால்ட்னும் த நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆஃப் water hydrated to a salt is indicated after a dot in its chemical formula. Dot அது சொல்லுவாங்க. Example CuSO4.5H2O the copper sulfate pentahydrate. இது இந்த வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் வந்து காப்பர் சல்ஃபேட் வந்து ப்ளூவாக மாற்றிடும். அண்ட் அது ஹீட் பண்ணோன்னா வென் இட் இஸ் ஹீட்டட் பண்ணும்போது இட் லாஸஸ் வாட்டர் மாலிகுல் லாஸ் பண்ணி அது ஒயிட் கலரில் மாறி பிகம்ஸ் ஒயிட். சால்ட் வந்து டு நாட் கண்டெயின் வாட்டர் மாலிகுலாக இருக்கிறத நம்ம do not contain water of crystallization பார்த்தீங்கன்னா anhydrous saltனு சொல்கிறோம். அசஸ்மெண்ட்கான ஆன்சர் நம்ம எல்லாமே பார்த்தாச்சு அண்ட் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டிக்கான ஆன்சரையும் பார்த்தாச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். த்ரிஷா மேத்தமேட்டிக்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.